அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியேன் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். நம்ம யூடியூப் சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் நான் பதிவிட்டிருக்கேன். அந்த வரிசையில் ராகு கேது செவ்வாய் தோஷம் நிவர்த்தி பெற கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலய வழிபாடு. இந்த ஆலயத்தை பற்றி தான் நான் இந்த பதிவில் விரிவாக சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆன்மீக அன்பர்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். நான் படித்ததும் பார்த்ததும் பலவற்றில் இருந்து திரட்டப்பட்ட ஜோதிட ஆன்மீகம் சார்ந்த சிறு சிறு குறிப்புகளின் தொகுப்பும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம். நண்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க பதிவிடுகிறேன். அறிந்தவர்கள் கடந்து செல்லலாம், அறியாதவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். குரு வாழ்க, குருவே துணை. ராகு கேது செவ்வாய் தோஷம் நிவர்த்திக்கான பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது தென் கைலாயம் என போற்றப்படும் கொடுமுடி மகுடேஸ்வரர் வீர நாராயண பெருமாள் திருக்கோவில். ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் காவிரி கரையில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த மகுடேஸ்வரர் வீர நாராயண பெருமாள் திருக்கோவில். கொங்கு நாட்டின் பாடல் பெற்ற 7 திருத்தலங்களில் ஒன்றாக இடம்பெற்ற திருப்பாண்டி கொடுமுடிக்கு பிரம்மபுரி, அரிகரபுரி, அமுதபுரி, கண்மாடபுரம், கரையூர், கரைசை, திருப்பாண்டி கொடுமுடி, அங்கவருத்தனபுரம், பாண்டு நகரம், பரத்துவாச சேஸ்திரம் என பல பெயர்கள் உண்டு. இந்திரனது சபையில் வாயு தேவனுக்கும் ஆதிசேஷனுக்கும் தங்களுடைய வலிமையை குறித்து வாதம் நிகழ்ந்தது. முடிவில் ஆதிசேஷன் மேரு மலையின் சிகரங்களை அசையாது சுட்டி கொண்டான். வாயு தேவன் மிகவும் வலிமையுடன் மேருவின் சிகரங்களை மோதி தகர்த்தான். இவ்வாறு மேரு மலை தகர்த்த போது 5 துண்டுகள் மணிகளாக சிதறி விழுந்தன. இவற்றில் சிவப்பு மணி விழுந்த இடம் திருவண்ணாமலையாகவும், மரகதம் விழுந்த இடம் திரு ஈங்கோய் மலையாகவும், மாணிக்கம் விழுந்த இடம் ரத்தினகிரி சிவாய மலையாகவும், நீலமணி விழுந்த இடம் திருப்பொதிகை மலையாகவும் அமைந்தன. 5வதாக வைரம் விழுந்த இந்த இடம் கொடுமுடியாக அமைந்தது. கொடுமுடி என்பது பெரிய சிகரம் என பொருள்படும். மலை சிகரமே மகுடலிங்கராக அமைந்துள்ளதால் கொடுமுடி தென் கைலாயம் என்று பெயர் பெற்றுள்ளது. படைத்தல், காத்தல், அழித்தல் என உலகையே தன் இயக்கத்தில் வைத்து காக்கும் பிரம்மா, சிவன், பெருமாள் அருள்பாலிக்கும் மும்மூர்த்தி தலமாக மகுடேஸ்வரர் வீர நாராயண பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. கொடுமுடிநாதர், மலை கொழுந்தர், மகுடலிங்கர் என பல பேர்களில் போற்றப்படும் மூலவர் மகுடேஸ்வரர் சௌந்திராம்பிகை பன்மொழியாமை என்று போற்றப்படும் வடிவுடை நாயகி அம்பாள் அகத்தியருக்கு மணக்கோலத்தில் காட்சி அளித்ததால் மகுடேஸ்வரருக்கு வலதுபுறத்தில் அம்பாள் மணக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார். சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கும் சுவாமி மீது அகத்தியரின் கைப்பட்ட வடு உள்ளது. பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சியளிக்கும் மூலவர் வீர நாராயண பெருமாள் ஆதி நாராயணர் என போற்றப்படும் வீர நாராயண பெருமாள் தாயார் மகாலட்சுமியுடன் இக்கோவிலில் அருள்பாலிக்கிறார். இவர்களுடன் தலவிருட்சமாக விளங்கும் வன்னி மரத்தின் அடியில் 3 முகம் கொண்டவராக ஸ்ரீ பிரம்மா அருள்பாலிக்கிறார். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என 3 சிறப்புகள் உடைய இத்திருக்கோவிலில் காவிரியுடன் சேர்ந்து 4 தீர்த்தங்கள் உள்ளன. கோவில் வளாகத்திலேயே வன்னி மரத்தின் அருகில் தேவ தீர்த்தம், மடப்பள்ளி அருகில் பிரம்ம தீர்த்தம், நவகிரகம் அருகில் பரத்துவாச தீர்த்தம் இடம்பெற்றுள்ளன. காவேரி நதியின் மேல் கரையில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இந்த திருத்தலத்தில் மகுடேஸ்வரர், அம்மன், வீர நாராயண பெருமாள் ஆகியோருக்கு 3 கோபுரங்கள் உள்ளன. அன்ன அலங்காரத்தில் சுயம்பு லிங்கமாக மகுடேஸ்வரர் சுவாமி. கோவில் வளாகத்தில் வடக்கில் மகுடேஸ்வரர், தெற்கில் வடிவுடை நாயகி அம்மன், நடுவில் பள்ளி கொண்ட நிலையில் வீர நாராயண பெருமாள் சன்னதிகளும் உள்ளன. தென்மேற்கு மூலையில் ஆஞ்சநேயர் பெருமாள் கோவிலுக்கு தெற்கில் திருமங்கை நாச்சியார் சன்னதியும் அதன் முன்பே வன்னி மரமும் பிரம்மன் சன்னதியும் உள்ளது. கோவில் கோபுரத்துக்கு உள் பாகத்தில் சூரியன், சந்திரனும் 2 பக்கங்களில் உள்ளனர். நவகிரகங்கள், பைரவர், சனீஸ்வர சந்நிதிகளும் உள்ளன. கோவிலுக்கு நடுவில் மூலவரும், உள் சுற்று பிரகாரத்தில் தெற்கில் 63
மேற்கில் காவிரி கண்ட விநாயகரும், உமா மகேஸ்வரர், அகதீஸ்வரர், கஜலட்சுமி, ஆறுமுக பெருமானும், வடக்கில் நடராஜர், நால்வர் ஆகியோரும் காட்சி தருகின்றனர். பெருமாள் கோவிலுக்கு உள்ளே இருபுறமும் 12 ஆழ்வார்களும், பரமபதநாதர், உடையவர், வெங்கடாஜலபதி, கருடனும் எழுந்தருளி உள்ளனர். மூலவர் வீர நாராயண பெருமாள் பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சி அளிக்கிறார். கோவிலுக்கு எதிரில் காவிரி கரையில் சக்தி விநாயகர் காட்சி அளிக்கிறார். பாண்டிய பல்லவ மன்னவர்களால் திருப்பணிகள் செய்யப்பட்ட இக்கோவிலில் பிற்காலத்தில் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களாலும் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இக்கோவில் கூறிய கல்வெட்டுக்கள் பெருமாள் கோவிலிலும் வெளி இடங்களிலும் செப்பேட்டிலும் உள்ளன. சுந்தர பாண்டியன் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட கல்வெட்டு ஒன்று வீர நாராயண பெருமாள் கோவில் உள்ளது. மகுடேஸ்வரர் கோவிலின் தல விருட்சமான வன்னி மரம் கோவிலில் வளாகத்தில் உள்ளது. 2000 ஆண்டு பழமையான இம்மரத்தின் ஒரு புறம் கிளைகள் முற்களுடனும் மறுபுறம் முட்கள் இல்லாமலும் பூக்காமல் காய்க்காமல் தெய்வீக தன்மையுடன் திகழ்கிறது. வன்னி மர இலைகளை காவிரி தீர்த்த கலசத்தில் இட்டு பழனி ஆண்டவர் மற்றும் இதர தெய்வங்களை பூஜிக்க பக்தர்கள் கொண்டு செல்கின்றனர். 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த வன்னி மரத்தை பிரதட்சணம் செய்வதால் சனி, குரு, ராகு, கேது போன்ற கிரக தோஷங்களிலிருந்து நிவாரணம் பெறலாம். சனி பகவானுக்குரிய மாமரமாகவும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களின் விருட்சமாகவும் வன்னி மரம் போற்றப்படுகிறது. பஞ்ச பாண்டவர்கள் இங்கு வந்திருந்த போது தனது ஆயுதங்களை வன்னி மரத்தில் மறைத்து வைத்திருந்ததாகவும் கூறப்படுகின்றது. 4 கரங்களுடன் அச்ச மாலை கமண்டலத்துடனும் 3 முகம் கொண்ட பிரம்மா வன்னி மரத்தடியில் அருள்பாலிக்கிறார். இத்தலத்தில் எழுந்தருளி உள்ள பிரம்மாவை வழிபடுவதால் பூர்வ புண்ணிய தோஷ நிவர்த்தி, பசு பட்சி பிராமண சாபம் மற்றும் பல்வேறு கிரக தோஷங்களிலிருந்து நிவர்த்தி பெற முடியும். வன்னி மரத்தடியில் வீட்டிருக்கும் பிரம்மாவிற்கு ஒவ்வொரு வாரமும் திங்கள் அன்று அபிஷேக ஆராதனை செய்வதற்கும் பிரம்மாவின் முன் அமர்ந்து தியானம் செய்வதற்கும் பூர்வ ஜென்ம பூஜை வழிபாட்டிற்காகவும் கர்நாடக மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கமாக உள்ளது. தின பூஜைகள். கொடுமுடி மகுடேஸ்வரர் கோவிலில் நாள்தோறும் காலை 6 மணிக்கு பால் பூஜை, காலை 6:30 மணிக்கு கால சாந்தி பூஜை, பகல் 12 மணிக்கு உச்சி கால பூஜை, மாலை 5:30 மணிக்கு சாயச்சரை பூஜையும், இரவு 8 மணிக்கு அர்த்தஜாம பூஜையும், இரவு 8:30 மணிக்கு பள்ளி அறை பூஜை என 5 கால பூஜைகள் நாள்தோறும் நடக்கின்றன. பூஜை நேரங்களில் பெரிய மணி அடைக்கப்படும். இங்கு பிரதோஷ கால பூஜையும் விசேஷமானதாக கருதப்படுகின்றது. கொடுமுடி மகுடேஸ்வரர் வீர நாராயண பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை விழா விமர்சையாக நடந்தேறி வருகின்றது. இந்த நாட்களில் நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் சுவாமிகள் எழுந்தருளி அருள்பாலிப்பார். சித்திரை திருவிழாவின் 10ஆம் நாள் மகுடேஸ்வரர் வீர நாராயண பெருமாள் விநாயகர் தனித்தனி தேர்களில் திருவீதி உலா வருவார்கள். ஆடி 18 திருவிழாவின் போது மூர்த்திகள் காவிரிக்கு எழுந்தருளி அருள்பாலிப்பர். அன்றைய இரவில் பச்சை மண்ணில் தாலி செய்து அதில் மாவிளக்கு பொட்டு, விளக்கு கரை, காதோலை, கருகமணி, சிற்றாடை, தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு வைத்து காவிரி ஆற்றில் விட்டு வருவர். ஆடி மாதத்தில் அம்மனுக்கும் லட்சுமிக்கும் சந்தன காப்பு ஆராதனை நிகழும். சிவராத்திரிகளில் இரவில் 4 காலங்களிலும் அபிஷேக ஆராதனை நடைபெறும். மார்கழி மாதம் திருவாதிரை நாளிலும் வைகுண்ட ஏகாதசி நாளிலும் சிவன் பெருமாள் புறப்பாடு விமர்சையாக நடந்தேறும். மார்கழி மாத திருவாதிரை நாளில் வீரநாராயண பெருமாள் திருமாங்கல்ய நோன்புக்காக தங்கை வடிவு நாயகிக்கு ஊஞ்சலிட்டு தேங்காய், சந்தனம், பூ, பட்டாடை, மஞ்சள், குங்குமம் என சீர்வரிசைகளை மேல வாத்தியங்களுடன் கொண்டு சேர்க்கும் வைபவம் நடைபெறும். அதேபோல் தை முதல் நாளில் மகுடேஸ்வரரிடம் இருந்து மைத்துனர் வீர நாராயண பெருமாளுக்கு பொங்கல் சீர்வரிசை கொண்டு செல்லப்பட்டு வரும். கொடுமுடி மகுடேஸ்வரர் கோவிலில் ராகு, கேது, செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கான பரிகார பூஜைகள், ஆயுள் ஹோமம், நவகிரக தோஷ பரிகார ஹோமம், உடல் ஆரோக்கியத்திற்காக தன்வந்திரி பகவானுக்கான ஹோமம், தொழில் வளர்ச்சி, குழந்தைகள் கல்வி என பல்வேறு ஹோமங்கள் அர்ச்சகர்களால் நடத்தி வைக்கப்படுகின்றன. திருமணமாகாத ஆண் பெண்கள் காவிரியில் நீராடி பரிகார பூஜைகளை மேற்கொண்டால் உடனடி பலன் பெற முடியும். இவ்வாறு பரிகார பூஜையால் பலன் பெற்றோர் கொடுமுடி கோவிலிலேயே திருமணம் செய்து கொள்ள வருவதால் முகூர்த்த நாட்களில் திருவிழா கூட்டம் கோவிலில் இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த தலத்தில் உள்ள சனீஸ்வரருக்கு சனிக்கிழமை எண்ணெய் காப்பு சாற்றி எல் சாதம் நைவேத்தியத்துடன் பூஜைகள் செய்வது விசேஷமாக கருதப்படுகிறது.
பரிகார பூஜை மேற்கொள்ள விரும்பும் பக்தர்கள் கோவில் அலுவலகத்தை நேரில் அணுகி 200 ரூபாய் கட்டணம் செலுத்தினால் அர்ச்சகர்கள் அமர்த்தி தரப்படுவர். பூஜைகளை மேற்கொள்ளும் வேதியருக்கு தேவையான பூஜை பொருட்கள், அவருக்கான கட்டணம் போன்றவற்றை பக்தர்கள் செலுத்த வேண்டும். பரிகார பூஜைகள் பற்றிய தகவல்களை இத்திருக்கோவில் அலுவலகத்தை, அதாவது நான் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 04204 இது ஆரம்பம், 222375 தொடர்பு கொண்டு கேட்டு பெறலாம். பரிகாரம் செய்வது தொடர்பாக கோவில் நிர்வாகம் சார்பில் வைக்கப்பட்டுள்ள அறிவிப்பு பலகை. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு நாள்தோறும் அன்னதானமும் கட்டணம் செலுத்தி தங்கும் விடுதி வசதியும் உள்ளது. கர்நாடகத்தில் தோன்றி தமிழகத்தை தொட்டு பயணிக்கும் காவிரி தாய் கொடுமுடியில் கிழக்கு நோக்கி திரும்புவதால் இக்கோவிலுக்கு வந்து சென்றால் வாழ்வில் திருப்பு முனை ஏற்படும் என்ற நம்பிக்கையும் தொடர்கிறது. இக்கோவிலுக்கு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமல்லாது கர்நாடக மாநிலத்திலிருந்தும் ஏராளமான மக்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர். கோவில் நடை திறப்பு காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை. முகவரி: அருள்மிகு மகுடேஸ்வரர் கோவில், கொடுமுடி, ஈரோடு மாவட்டம். பின்கோடு 638151. போக்குவரத்து வசதிகள்: ஈரோட்டில் கரூர் செல்லும் சாலையில் 40 கிலோமீட்டர் தொலைவில் கொடுமுடி உள்ளது. கரூர் ஈரோடு சாலையில் 27 கிலோமீட்டர் தொலைவிலும் கொடுமுடி உள்ளது. ஏராளமான பேருந்துகள் திருச்சி, கோவை, மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சென்னை, கேரள மாநிலம் மங்களூர், கர்நாடக மாநிலம் மைசூர் போன்ற இடங்களிலிருந்தும் ரயில் வசதிகளும் உள்ளன. உங்கள் புன்னகையால் மகிழ்கின்றோம், உங்கள் நல்வாழ்த்துகளால் வளர்கின்றோம். பயன் உள்ளது என்றால் பகிரவும் நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், நலமுடன். நன்றி.